வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு அடை பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நாகர்கோவில் கல்யாண வீடுனாலே அடை பாயாசம் தான் இங்கே வைப்பாங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நாங்கள் இப்போ உங்களுக்கு செஞ்சு நான் இப்போ அடை 1 கப் எடுத்திருக்கேன். இது நீங்கள் கையை வச்சு அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க. இதை வெந்நீர் ஹீட் ஆகிட்டு இருக்கு. நாம் இப்போ இந்த அடையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அடை நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த அடையில ஒரு மாதிரி பசை தன்மை இருக்கும். அதனால நம்ம இதை ஒரு 3 வாட்டி அலசி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அடுத்து ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம இதை முதல் வாட்டி ஊற்றியாச்சு. இப்போ இன்னும் 2 வாட்டி தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். அப்படின்னா இதில் ஒரு மாதிரி பசப்பு தன்மை இருக்கும், அப்படியே போகும். இது நல்லா வடியட்டும். ஜவ்வரிசி அரைக்கப்படுத்திருக்கேன். அதை நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவு போதும். நம்ம இப்போ இதை அரைக்கலாம். இப்போ ஒரு தவா வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிச்சிருந்துன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் நான் கிறிஸ்மஸ் பழமும் அண்டிப்பருப்பும் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா உப்பி அழகாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிடுவோம். இல்லைன்னா இப்போ தேங்காவை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதில் சேர்த்து நெய்யோடு சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இது பாயாசத்துக்குள்ள போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். திருவி கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். எங்களுக்கு இப்படி கடித்து சாப்பிட பிடிக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது ரொம்பலாம் வதக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். அப்படின்னா அந்த மனம் அழகாக இருக்கும். இப்போ இந்தளவு வந்தால் போதும் நமக்கு. இதே ஃபேன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மண்டவளம் எடுத்துருக்கோம். இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி மண்டவளம் ஒரு 3 எண்ணம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக போதுன்னா இதோட கம்மி பண்ணிக்கோங்க. நான் இப்போ 3 எண்ணம் உடைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி இல்லை தண்ணி சேர்த்துக்கலாம். பாகு கரையிற அளவு சேர்த்தா போதும்.
இந்த அளவு போதும். இது நல்லா உருகி வரட்டும். பாருங்க, இப்போ பாகு நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம இதை வேற ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். மண்டவளத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் இதில் தூசி எதுவும் இருந்ததுன்னா கூட வெளியில் போகும். வடிச்சு இப்போ நம்ம இது கூட இந்த அடையை சேர்த்துக்கிடுவோம். வடிகட்டின அடையை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். ஒரு ஏலக்காய் 5 எண்ணம் எடுத்துருக்கிறேன். அதையும் இது கூட போட்டுருவோம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 3வது தேங்காய் பால். இதை 1 கப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்க்குறது தான் இந்த பாயாசத்துக்கு சுவையை கொடுக்கும். தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா தேங்காய் ஒரு மாதிரி தெரிஞ்சிரும். இப்போ நம்ம 2வது எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அதை 1 கப் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. சொன்ன மாதிரி தான் கலக்கி விடாமல் இருந்துச்சுன்னா தேங்காய் பால் திரி ஆயிடும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே இடையெல்லாம் நல்லா வந்துடுச்சு. சுவையான பாயாசம் இது. இது சின்ன பிள்ளைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நாகர்கோயிலில் ரொம்ப ஸ்பெஷல். நமக்கு தேவைன்னா இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் விட போகிறேன். விட்டுட்டு அப்படியே கலந்து விடுங்க. இப்போ 3வதாக ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம். இதான் லாஸ்ட்டு பால். நல்லா கட்டியான பால். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. பார்க்க தான் உங்களுக்கு இப்போ தண்ணி மாதிரி தெரியுது. இறக்குன அப்புறம் நல்லா கட்டியாயிரும். சாப்பிட சூப்பராக இருக்கும். இது கூட வாழைப்பழம் சேர்த்து கூட சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த அண்டி பருப்பு, கிறிஸ்மிஸ் பழம், அப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காவெல்லாம் இந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால நம்ம சாப்பிடுச்சுல நல்லா சூப்பராக இருக்கும். வாயில் கடிப்படும், அழகாக இருக்கும். உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னா திருவி கூட போட்டுக்கோங்க. பாருங்கள், சுவையான அடை பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
பாயாசம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிடுங்க.